அனைவருக்கும் வணக்கம். த ஃபேமிலி ஆஃப் அஷ்ரத் அண்ட் ருத்ரா. சில விஷயங்கள் நம்மளை ரொம்பவே யோசிக்க வைக்குது. அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி பார்த்தா ஐயோ இப்படியும் கூட மனிதர்கள் இருப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கடந்து வர்ற மனிதர்களும் இருக்காங்க, சம்பவங்களும் இருக்குது. ஹலோ எவ்ரி ஒன், த ஃபேமிலி ஆஃப் அஷ்ரத் அண்ட் ருத்ரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட சேனலை நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த சேனலில் எஜுகேஷன், சிபிஎஸ்சி ரிலேட்டட் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் எங்களோட ட்ராவல், ஃபுட் ரிலேட்டட் எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த மாதிரி ரொம்ப மிக்ஸ்டான வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் தான் தொடர்ந்து நாங்கள் பதிவு பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட். சொசைட்டி எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இந்த சமூகம் என்ன மாதிரி தாக்கத்தை வருங்கால சமுதாயத்துக்கு கொடுக்க விரும்புது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக யோசித்து பார்க்கும்போது நம்மக்கிட்ட பதிலே இல்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற சம்பவம். தினசரி நாளிதழ்லையும் சரி, நியூஸ் பேப்பர்லேயும் சரி, நம்ம நிறைய குற்ற பற்றின ஆர்டிகல்ஸை ரீட் பண்ணுறோம். ஜஸ்ட் லைக் தட் அதை கடந்து போயிடுறோம். ஆனால் ஏனோ தெரியலை, இந்த குற்ற சம்பவம் எனக்கு கடுமையாக பாதிச்சிருச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நீரஜ் சர்மா அப்படிங்கிறவங்க கோர்ட்டில் லோ டிவிஷன் கிளர்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ் தான் ஆகுது. அப்படிங்கிறப்ப இவங்க ரொம்ப சீக்கிரமாகவே மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு 23 வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இவங்க அன்றாடமாக ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள் இவங்களை ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து போயிடுது. அதில் அவங்க சம்பவ இடத்துலேயே உயிரிழந்துடுறாங்க. அப்போது ரொம்ப வேதனையான விஷயம்தான். ஏன்னா இந்த இறந்து போன மதர் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட். அவங்க தான் இத்தனை வருஷமாக அந்த 23 வயசு பெண் குழந்தைய வளர்த்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த ஜாபே எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தோன்னா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. அதாவது இயற்கையான மரணம் தான். அவங்க இறந்து போனதுக்கப்புறம் கம்பேஷனேட் பேக்ரவுண்ட், கருணை அடிப்படையில் அவங்களுக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு. ஸோ சிங்கிள் பேரண்ட்டாக தன்னோட லைஃப்பை பற்றி கூட யோசிக்காமல் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக தன்னோட பெண் குழந்தைய இந்த சம்பாத்தியத்தெல்லாம் நல்லபடியாக பார்த்து வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. டெய்லி ஆஃபீஸ்க்கு ரெகுலராக அவங்க 2 வீலரில் தான் போயிட்டுருக்காங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்கங்கிறது ரொம்ப ஷாக்காக தான் இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கும். அப்போ இட்ஸ் அ நேச்சுரல் திங் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க. சிசிடிவி ரெக்கார்டு எல்லாமே கலெக்ட் பண்ணும்போது தான் அவங்க ஒரு இடத்துல ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. இது ஆக்சிடெண்ட் மாதிரியே எந்த ஆங்கிள்லையும் தெரியலை. இது ஒரு பக்கா மர்டர். அதாவது ஸ்கெட்ச் போட்டு இவங்கள ஒரு 1 or 2 months ஃபாலோ பண்ணி எந்த டைமிங்கில் எந்த ரூட்டில் வர்றாங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணி இவங்கள மர்டர் பண்ண மாதிரி தெரியுது. இது ஒரு ஆக்சிடெண்ட்கான இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியலை. சிசிடிவி எவிடன்ஸ் மற்ற எல்லாத்தையுமே ஆராயும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப கீனாக ஃபோக்கஸ் பண்ணும்போது இதில் கிட்டத்தட்ட 7-8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 7-8 பேரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இறந்து போன நீரஜ் சர்மாவோட ரிலேட்டிவ்ஸ் தான். இதில் ப்ரைம் அக்யூஸ்டாக யாரை பார்த்தோம் அப்படின்னா, தட்ஸ் கல்ச்சுரல் ஷாக். அது வேறு யாரும் இல்லைங்க, அவங்களோட ஒரே பொண்ணு ஆயுஷி சர்மா தான். எதுக்காக இந்த மாதிரி ஒரு க்ரைமில் அவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கம்பாஷனேட் பேக்ரவுண்டில் அவங்க அம்மாவோட வேலையை இந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ப்ராப்பர்ட்டி அப்புறம் அம்மா பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் இப்போவே தனக்கு கிடைக்கணுங்கிற அந்த மாதிரி ஒரு மட்டமான எண்ணம் எந்த பொண்ணுக்குமே வராத ஒரு எண்ணத்தில் தான் இந்த பொண்ணும் அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி பெத்த அம்மாவையே கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கா. என்ன மாதிரி சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு எனக்கே ஒரு அச்சம் வருது. நான் பார்த்த வரைக்கும் உள்ள பேரண்ட்ஸ்லாம், நான் தான் உன்னை படிக்க வச்சேன், நான் தான் உன்னை வளர்த்து விட்டேன், நான் தான் உன்னை ஆளாக்கினேன், நான் தான் நீ நோயில் கிடக்கும் போது உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற பேரண்ட்ஸையும் நான் இதே சொசைட்டியில் தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காகவும் சொத்துக்காகவும் பெத்த தாயவே கொலை பண்ண ஸ்கெட்ச் போட்ட ஒரு சைல்டையும் இந்த கேஸ் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். எனக்கு பேசுகிறதுக்கு ஆக்சுவலாக வார்த்தைகளே இல்லை. நிழலோட அருமை வெயிலில் தான் நமக்கு தெரியும். மனிதர்கள் அவங்களோட பொருளாதாரத்தினாலையும் சமூகத்தில் உள்ள சில ஏற்ற இறக்கங்கள்னாலையும் நம்ம விளிம்பு நிலை மனிதர்களை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மலிவு மனிதர்களை என்ன மாதிரி கேட்டகரியில் சேர்க்குறதுனே எனக்கு தெரியலை.
ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிலோட அருமை வந்து நிழலில் தான் தெரியும். தாய்மையோட அன்பையும் தாய்மையோட வந்து கள்ளக்கபடம் இல்லாத அந்த பரிசுத்தமான அன்பை கூட உணராத இந்த மாதிரி குழந்தைகள்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்காங்க. பெத்த தாயவே வந்து கொலை பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உறவுங்கிற போர்வையில் இருந்துக்கிட்டு உயிரை காவு வாங்கக்கூடிய குள்ள நரிகளுக்கெல்லாம் வந்து சட்டம் வந்து ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்கணும். அந்த தண்டனைங்கிறது உறவு முறை மூலமாக மற்றவங்களை வந்து கொல்ற எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சரியான லெசனாக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கேஸ் வந்து ஏன்னே தெரியல, என்னை ரொம்ப பாதித்தது. அதனால தான் இதை உங்கள் கூட எல்லார் கூடயும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய ஆக்கப்பூர்வமான கண்டென்ட்டை இந்த சேனல் மூலமாக உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். Until then, signing off, Bharani Venkatesh, 0611.